ரோமர்கள் நிருபம் 1:8 வாசிங்க. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களை நீங்க பாருங்க, நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். உங்களை பார்த்து இந்த பெண்மணி, இந்த மனுஷன் விசுவாசித்து பிழைக்கிறவன், தேவனுக்கு சாட்சியா இருக்கக்கூடியவன் என்று உங்களை குறித்து யாராவது சொல்றாங்களா? இங்க ரோமர்கள் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் அழகா எழுதுறார். அந்த ஜனங்களை பார்த்து, அந்த விசுவாசிகளை பார்த்து, அந்த சபையாரை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய விசுவாசம் உங்க சபையில மட்டும் இல்ல, நீங்க இருக்கக்கூடியதான அந்த தெருக்கள்ல மட்டும் இல்ல, உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால் சாட்சி கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் கூட வாழ்கிறாங்க, பம்மி பம்மி ஒளிந்து ஒளிந்து ரகசிய கிறிஸ்தவர்களாக இல்ல, பகிரங்கமான கிறிஸ்தவர்களாக எதையும் இழக்க துணிந்தார்கள். சொத்தை இழந்தார்கள், வேலை இழந்தார்கள், புருஷனை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள். விசுவாசத்தை மாத்திரம் இழக்கவில்லை. அக்கினிக்கு முன்பாக நிற்கிறார்கள், தைரியமாக அதுக்கு பிரவேசிக்க விரும்புகிறார்களே தவிர, காட்டு மிருகங்கள் மத்தியில் நிற்கிறார்கள், தைரியமாக கடிக்கப்பட பிடிக்கப்பட விரும்புகிறார்களே தவிர, விசுவாசத்தை மறுதலிக்காதவர்களாக இருந்ததுனாலே சொல்லுகிறார், உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்று. உங்களை பார்த்து யாராவது தேவனை ஸ்தோத்திரிச்சாங்களா? உங்கள் விசுவாச ஜீவியத்தை பார்த்து. ஆனா ஒவ்வொருவரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உலகெங்கும் நம்முடைய விசுவாசமானது பிரசித்தமாக வேண்டும். இது எங்க? ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க சில பக்திமான்கள், அங்க எத்தனை பேர் கையை கும்பிட்டுருப்பிய? சிலர் சாப்பாடை ஆசீர்வதிப்பாங்க, சிலர் எந்தாலையும் போட்டு வீட்டில் போய் ஜோம் பண்ணிடலாம். எத்தனை பேர் அந்த விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டில் எப்படி ஜோம் பண்ணுவீங்களோ அப்படியே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜோம் பண்றவங்க இருப்பீங்களா? இருக்காது. ஏன்? வெட்கம் முன்னாடி வந்து நின்று. எது முன்னாடி வந்துடும்? வெட்கம் முன்னாடி வந்துடும். ஆண்டவரும் அதே போல என்ன பண்ணிடுவாரு? உங்களை அறியேன் என்றே சொல்லிடுவார். திரளான ஜனங்கள் மத்தியில நீங்கள் அவருடைய நாமத்தை மையப்படுத்தும் போது அங்க தேவன் உங்களை இனி ஒரு இடத்துல மையப்படுத்துவார். இப்ப ரகசிய கிறிஸ்தவர்களா இருக்கதான் விரும்புறாங்க. ரோமர்கள் நிருபம் 10:11 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுதான்? நீ விசுவாசி, இன்னும் ஆழமா விசுவாசி, விசுவாசத்துக்காக உயிரை விடு, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக எழுதப்பட்டதான பரிசுத்த எழுத்துக்கள் தான் பரிசுத்த வேதாகமம். அந்த வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்து இந்த உலகத்துல வாழு, நீ வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:16 வாசிங்க. ஏன்? அந்த இயேசு கிறிஸ்து என்பவர் யாராம்? அவர் சோதிக்கப்பட்டவர், பரீட்சிக்கப்பட்டவர், எல்லாவற்றிலும் சுத்த பொன்னாக விளங்கினவர், அவரே தேவன் என்று நிரூபிக்கப்பட்டவர். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தேவனே உரைக்கிறார், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவாகிய கல்லை வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது. அது எப்படி? எல்லா விதத்திலும், எல்லா வேத பாரகர்களாலும், பரிசேயர்களாலும், எல்லா சரித்திர சாஸ்திரிகளாலும், எல்லாராலுமே சோதிக்கப்பட்டதான ஒரு கல் தான். ஆனால் முடிவு அவர் தேவன் என்றே நிரூபிக்கப்பட்டது. அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும், அது விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்க, விசுவாசிக்கிற மனுஷன் பதறான் என்று இருக்கு. இப்ப விசுவாச வாழ்க்கை வாழுகிறேன், விசுவாச மார்க்கத்தான், விசுவாசி, இதெல்லாம் பேர் எடுக்க விரும்புறோம். ஆனா பதற்றம் நிறைந்தவர்களாக, மாய்மாலம் உடையவர்களாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியற்றவர்களாகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.